நம்ம வீட்டு தேவைக்காக தக்காளி போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை அப்படியே பறிச்சுட்டு வர சொன்னாங்க அம்மா. ஏன் கொஞ்சம் செங்காயாக இருக்கும்போதே பறிக்கிறேன்னா, ஃபுல்லாக பழம் பழுக்க விடலைன்னா இங்கே கொஞ்சம் நிறைய எலி தொல்லை இருக்குது. அந்த எலிங்க என்ன பண்ணுதுன்னா கடிச்சிருது. எலி, அணில், பறவைகள் எல்லாம் வந்து நிறைய சாப்பிட்டுருது. அதான் கொஞ்சம் காயாக இருக்கும்போதே அரைக்கிறேன். அதுங்களும் சாப்பிடுதுங்க. அது சாப்பிட்ட மீதி தான் நம்புக்கு. அதனால் கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே கடிச்சு வச்சுருக்கிறத. சரி கொஞ்சம் நமக்கு தேவைக்கு பறிக்கலான்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். பறிச்சுட்டு நல்ல பழம் அங்கங்கே பழுத்துட்டு இருந்துச்சு. இதுக்காக நான் எந்த ஒரு செலவையும் செய்யவில்லை. தக்காளி கன்று நட்டதோடு சரி. கூட என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அப்போ அடுப்பு சாம்பல், அப்புறம் மாட்டு எரு சாணம் ஒரு நாள் கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் வந்து சாணப்பாசி கரிசல் கொடுத்துருந்தேன். அவ்வளோதான் இதுக்கான மொத்த செலவுமே. பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோ தக்காளி பழம் நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்போர்ட், சப்ஸ்கிரைப்.